வாசனை பூக்கள் பவர்ட் பை ஹாப்பிமா. வேதவல்லி உங்களுக்கு அவங்க, நான் அவ இவ. வேதவல்லிக்கு அவ்வளோ மரியாதை. ஏய் லூஸ் திரும்ப நீ ஒழுங்குக்கு அது புரிதா? வேதவல்லியா நான் வந்து அவங்க இவங்கன்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் வந்து அவங்க மேலே உரிமை எடுத்துக்கல, எனக்கும் அவங்களுக்கும் இந்த இது டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அத்தை புரிஞ்சுக்காம இன்னும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் ஒழுங்குகிற. சரி விடுங்க. உங்க அப்பா எங்க இருக்காரு? அப்பா நல்லா இருக்கிறாரு. எப்படி இருக்காருன்னு கேட்கல, எங்க இருக்காருன்னு கேட்டேன். அதான் அப்போ உடம்பு பரவாயில்ல, ஆஸ்பத்திரிலாம் வேணாண்டாங்க. அது இப்போ வீட்டில் தான் இருக்கிறாரு. இல்லை அந்த பிபி எல்லாம் ஓகேனாங்க. அதனால தான் டக்குன்னு உன்னை பார்க்க வந்தேன். என்ன இந்த மாதிரி நான் காலைல ஒன்று வேதவழி பக்கத்துலலாம் இல்லை, அப்பா பக்கத்தில் தான் இருந்தேன். அப்படியா? சத்தியமா? யார் மேல? யார் மேலே வேணாலும். ஏன் என் மேலே சத்தியமா போதுமா? என்ன என் மேல சத்தியம் பண்ணி உங்க அப்பா வீட்டுல தான் இருக்காரான்னு சொல்லுங்க. நீங்க என்ன காதலிக்கிறது உண்மைன்னா உங்க அப்பா வீட்டுல தான் இருக்காருன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க அப்பா வீட்டுல தான் இருக்காரா? ஏ சாதாரணமான விஷயம் இது, எதுக்கு நீ பெருசாக இன்னுங்கிற? ஓடே அதே இது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதே தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அது எதுக்கு நீ தேவையில்லாமல் சும்மா பேசுனுங்கிற? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. உங்க அப்பா நிஜமாவே ஊர்ல தான் இருக்காரா? அவருக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லையா? என்ன இவ என்னென்னமோ கேட்குறா? ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? சே இருக்காது. என்ன யோசனை? இல்லை அது வந்து நான் உங்க அப்பா நேத்து ராத்திரியே திருச்சி போயிட்டாரு. அவர் கூட உங்க அண்ணனும் போயிருக்காரு. உங்க அப்பாவும் உங்க அண்ணாவும் வீட்லயே இல்ல. அவங்க திருச்சி போனது உண்மைதானே? உண்மையா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. பதில் பதில் சொல்லுங்க. உண்மை. அப்போ அப்பாக்கு பிபி, உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க, இது எல்லாமே போய் தானே? என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? யாருக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? நம்மளோட ஊட்டி ட்ரிப்பை யாருக்காக கேன்சல் பண்ணீங்க? அப்பாவும் அண்ணனும் வீட்டுல இல்லாதப்போ நீங்க அந்த வேதவல்லி கூட தனியா தானே இருந்திருக்கீங்க. அவளுக்காக தானே என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? வாய் திறந்து பேசுங்க. இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. பொய் சொல்லணும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சொல்லுங்க. வேதவழி கூட இருந்தேன். இல்லை நான் வந்து வேணுன்ட்டுலாம் அவங்க கூட இல்லை. ஊட்டிக்கு கிளம்பலான்ற நேரத்தில் அவங்களுக்கு அவங்க பயங்கரமாக குளிர் ஜுரத்தில் கஷ்டப்பட்டுருந்தாங்க. பாயத்துக்கு பாவமாக இருந்துச்சு. அதான் வெளியே போங்க. மரியாதையா சொல்றேன், என் வீட்டை விட்டு வெளியில போங்க. மல்லி உங்களுக்கு அவ கூட தான் வாழணும்னா தாராளமா வாழுங்க. யாரு வேண்டானா? எதுக்காக என்ன ஏமாத்தி என் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க? அப்படி இல்லை மல்லி, நான் என்ன சொல்றேன்? என் பேரை சொல்லாதீங்க. என்ன தைரியம் இருந்தா அவ கூட தான் இருந்தேன்னு என்கிட்டயே வந்து சொல்வீங்க. வெளியில போங்க. மல்லி நான் என்ன சொல்றேன்னு வேண்டாம், இங்க இருந்து கிளம்பிருங்க. இல்ல கத்தி கூச்சல் போட்டு வீட்டுக்கு வந்து வம்பு பண்றாருன்னு பஞ்சாயத்து பண்ணிடுவேன். நான் மல்லி இந்த மாதிரிலாம் பேச. போயா வெளிய. போடான்னு சொல்றதுக்குள்ள மரியாதை நீங்களே எந்திரிச்சு போயிருங்க.
வேதாஜி வேதாஜி வாக்கிங் போயிருக்காங்களா? வேதாஜி எங்க போனாங்க இவங்க? வேதாஜி 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 எங்க போனாங்க இவங்க? வேதாஜி என்ன தம்பி வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எங்க இவங்க? அம்மாவா? வேறு யாரை கேட்குறேன்? எனக்கு தெரியாது தம்பி, ரூம்ல தான் இருந்தாங்க, வெளியே வரவே இல்லையே. ரூம்லையும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரியலையே தம்பி. தெரியலையா? நான் சொல்கிற போகிறேன். சொல்லிட்டு உன்னால பார்த்து நீ தான் பார்த்து லட்சணமா? என்கிட்ட கோச்சிக்கிட்டா எப்படி தம்பி? 2 தடவை ரூமுக்கு போனேன், அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தேன், எந்த பதிலுமே இல்லை. சரி தூங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன். 9 மணிக்கு கஞ்சி சாதம் கொடுக்கணும் இல்லை, அதான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சரிண்ணே, இப்போ காணோம், என்ன பண்ணலாம்? அம்மா எங்கே போயிருப்பாங்க? மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்களா? மொட்டை மாடி, பால்கனி, கார்டனு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை. பாத்ரூம்ல பாத்தீங்களா தம்பி? ஒருவேளை உள்ள அங்க இருந்திருந்தா கதவு தட்டி பாத்தீங்களா? பார்க்கலையே. சரியா பாருங்க தம்பி, அம்மா அங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஓ இருக்கலாம். வா தம்பி கதவை தட்டுங்க. வேதாஜி வேதாஜி அண்ணா, ஆமாண்ணே, கது உள்பகலாக இருக்குதுண்ணே. நான் சொன்னேன்ல தம்பி, நல்லா தட்டுங்க தம்பி, அம்மா உள்ள இருப்பாங்க, கதவை தட்டுங்க. வேதாஜி வேதாஜி ஏங்க அதை சொல்லுங்க, உள்ள இருக்கிறீங்களா? வேதாஜி ஏங்க ஏதாவது குரல் விடுங்க. ஹலோ வேதாஜி, என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க? தெரியலையே தம்பி. ஏன் ஏன் கவுத்துருங்க. ஏன் தம்பி என்னண்ணா? ஒருவேளை மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்களோ? ஐயோண்ணா, என்னண்ணா சொல்கிற? ஒரு சத்தமும் கேட்கலன்னா வேற என்ன தம்பி அர்த்தம்? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுண்ணா? ஆபத்துக்கு பாவம் இல்லை, கதவை வேணா உடைச்சு பாருங்க தம்பி. என்னண்ணா, நான் போய் பாத்ரூம் கதவை ஐயா நல்லா இருக்குதுண்ணா. இந்த பாருங்க தம்பி, ரொம்ப நேரம் மயக்கமா இருந்தா அதுவும் சிக்கலாயிடும் தம்பி. இப்போதைக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். நான் இங்கேயே இருக்கேன், நீங்க கதவை உடைச்சி திறந்து பாருங்க. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ஆபத்து தம்பி, சொன்னா கேளுங்க. ஐயா சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, உடச்சிட வேண்டியதுதான். அட நல்லா இடிங்க தம்பி. என்ன கழுத்து வந்துக்குச்சு? போய் பாருங்க தம்பி உள்ள. என்ன காணுமே, அப்படியே டவுனு. வேதாஜி, ஐயோ வேதாஜி வேதாஜி வேதாஜி, இங்க பாருங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏங்க தம்பி, ஏங்க அண்ணா இங்க வாண்ணா. என்னாச்சு தம்பி? அண்ணா இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. நான் எப்படி தம்பி? யோ அறிவு கட்ட காயா. சரி தம்பி, வர வர. வேதாஜி வேதாஜி என்னாச்சு தம்பி? தெரியல, நான் மயமா கிடக்குறாங்க, கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாங்க. யாராச்சு வேதாஜி? ஏ ஐயோ, இவங்களை யாரும் இப்போ குளிக்க சொன்னது? இவங்க எப்படி உண்டாங்க தெரியல. அண்ணா என்ன கால் அடிப்பட்டு வீங்கிருக்குது? ஆமா தம்பி. ஐயோ அண்ணா, இப்போ என்னென்ன பண்றது? ஒண்ணும் இல்லை தம்பி, உள்ள காத்தோட்டமே இல்லை, பேசாம வெளியில தூக்கிட்டு வந்து ஃபேனு கீழே படுக்க வைங்களேன்.
ஐயோ நான் எப்படி அவனை தூக்கின்னு வருது என்ன? என்ன தம்பி பாக்குறீங்க? தூக்கிட்டு வாங்க. இல்ல நான் தூக்க மாட்டேன். நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பொண்ணோட ஆம்பளை நீங்களே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு தம்பி ஆம்புலன்ஸ் எல்லாம்? கட்டின பொண்டாட்டியை தூக்குறதுக்கு எதுக்கு தம்பி இவ்வளவு தயக்கம்? இல்ல நான் எப்படி? அட தூக்குங்க தம்பி. நான் வெளியில நிக்கிறேன், நீங்க அம்மாவை தூக்கிட்டு வந்து கட்டில படுக்க வைங்க. காலு திரையில போடாம தூக்கிட்டு வாங்க தம்பி. நான் வெளியே போறேன். ஐயோ ஐயோ நான் என்ன பண்றது? வேதாஜி இங்கப்பா. சரி ஆபத்துக்கு பாவம் கிடையாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது வன்முறை கிடையாது, அது ஒரு சிகிச்சை. அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே நினச்சி இவங்கள அப்படியே ஏன் வேதாஜி சாரிங்க, நான் எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். நாராஜா இது ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங் நினச்சிக்கோ. 1 2 3. ஏங்க வேதாஜி இங்க பாருங்க, ஏங்க ஐயோ டென்ஷன் பண்றாங்களே. என்ன இதுதான் பொண்டாட்டி பாத்துக்கிற லட்சணமா? கூடவே இருந்து பாத்துக்கன்னு சொன்னா நீ பாட்டுக்கு அக்கறையே இல்லாம அவளை தனியா விட்டுட்டு போயிருக்க. குளிர் ஜுரத்தை வச்சுக்கிட்டு யாராவது குளிப்பாங்களா? இடியட். நீ வீட்ல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இல்ல மீட்டிங் அர்ஜென்ட் அதான். பொண்டாட்டிய விட பிசினஸ் முக்கியம்னு யார் சொன்னது? ஏன் வீரையா, நீயாவது புத்திமதி சொல்லக்கூடாதா? சொன்னா எங்கம்மா கேக்குறாரு, நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றியான்னு முறைச்சு பாக்குறாரு. அப்புறம் நான் என்னத்த சொல்றது சொல்லுங்க. ஏய் போண்டாவாயா, போட்டா குடுக்குற இருக்கடி உனக்கு. பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போனல்ல, அதுக்கு உனக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்டா? ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு நீ தான் அவளை பாத்துக்கணும் சொல்லிட்டேன். என்ன பதிலே காணோம்? பாத்துக்கிறேன். தட்ஸ் குட். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், மார்னிங் தான் கண் முழிப்பா. she needs a complete rest. அவளை எழுப்ப வேண்டாம், புரியுதா? தண்ணியோட வாளிய தூக்குறேன்னு கால்ல போட்டிருப்பா போல இருக்கு. சிவியர் ஸ்ப்ரெயினா இருக்கு, பிராக்சர் இருக்காது. பட் எதுக்கு அவன் நடக்க வேண்டாம், கால் தரையிலேயே படக்கூடாது. கூட மாட ஒத்தாசையா இருந்து நீ பாத்துக்க, ஓகே? தைலத்தை கையில கால்ல தேய்ச்சி விடு. குளிர்ல நடுங்கனா மார்னிங் கொடுத்த டேப்லெட்டை கொடு. வெந்நீர் ஒத்தடம் கொடு, சரியா? அவளை நல்லபடியா பாத்துக்க. பொண்டாட்டிக்கு பணிவிட செய்யறது ரொம்ப புண்ணியம். ஐய, என்ன இது? ரூமை இவ்ளோ டர்ட்டியா வச்சிருக்க? உன் பொண்டாட்டி ரூமை கிளீன் பண்ணவே மாட்டாளா? அதே நான் அவங்க பண்ணுவாங்க மேடம். ஆனா தம்பி தான் ரூமை அப்படியே அமைப்பா இருக்கணும்னு சொல்லி கிளீன் பண்ண விட மாட்டாரு. அமைப்பா இருக்கிறத விட ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்படி ஒரு ரூம்ல இருந்தா நோய் வராம என்ன பண்ணும்? என்ன கேட்டா அவளுக்கு நோய் வர காரணமே நீயும் உன் ரூமும் தான். மருந்து சீட்ல நான் மாத்திரை பேர் எழுதுறதுக்கு பதிலா ரூம மாத்துன்னு எழுதியிருக்கணும், அதுதான் சரி. இங்க பாரு வேதவள்ளி, ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல இருக்க கூடாது.
அவளை உடனே வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். புரியுதா? என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்க பாரு. அப்பதான் எல்லாம் சரியாகும். நான் வரேன். வாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ரூம் இப்படியே இருந்துச்சு உதவிடும் படவா. பி கேர்ஃபுல். பாத்துக்க வீரையா. பாத்துக்கிறேம்மா, பாத்துக்கிறேன். தம்பி, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? முதல்ல அம்மாவை வேற ரூமுக்கு மாத்துங்க. எப்படின்னா? அதை நீங்க தான் நம்பி முடிவு பண்ணணும். உங்க சம்சாரம் அவங்க நல்லா இருக்கணும்னா வேற ரூமுக்கு தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். எனக்கு என்ன? என்னடா இது? குணா கமல் மாதிரி தூக்கிட்டு போக சொல்றாங்க. இங்க பாரு வேதவள்ளி, ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல இருக்க கூடாது. அவளை உடனே வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்க பாரு. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ரூம் இப்படியே இருந்துச்சு உதவிடும். பி கேர்ஃபுல். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது பண்ணாலும் தப்பு கிடையாது. வேதாஜி நல்லா இருக்கணும்னா இதை பண்றதை விட தப்பு கிடையாது. முதல் தபா தூக்கும் போது தான் நம்ம லைட்டா சரியா ஃபீல் பண்ணோம். 2வது தடவை எதுக்கு ஃபீல் பண்ணோம்? ஓகே நாகராஜா ரெடி. இவளுக்கு என்ன ஏசி ஆஃப் பண்ணி இப்படி குளிடுது? இவ்வளோ ஜொட்டை வச்சு யாராவது குளிப்பாங்களா? பா 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 பா. இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, சீரியலில் வர ஹீரோயினிங்க மாதிரி சீனி ட்ரெஸ் மாற்றணுச்சா இப்படி தான். ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளைங்க நம்ம சொல்கிறது எங்கே கேட்குறாங்க? ஜோத்தில் கூட ட்ரெஸ்ஸை பாரு. ஓகே போரிய போத்தோம்னா சரியாயிடும். ஐயோ, இவங்க என்ன கப்புன்னு மடியில் வந்து பார்த்துட்டாங்க. ஐயோ, எழுப்பிடலாமா? ஐயோ பாவம் தூங்குறாங்களே. எழுப்பாமலே எஸ்கே பாட்டுக்கு பார்ப்போம். ஐயோ
ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, இவ்வளவு வெயிட்டா இருக்கிறாங்க. போன் வெயிட்டா? கராத்தே பாடி. நாம தான் ரொம்ப வீக்கா இருக்கிறோம். என்ன பண்ணலாம்? ஐடியா. நாகராஜா குக்கா. எனக்கு வராத ஐடியாவா? சக்சஸ் சக்சஸ். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்கிறதுக்கு நாகராஜா விட்டு வேற ஆளே கிடையாது. எப்படி அந்த மாதிரி நான் பின்றேன்? உனக்கு எவ்வளவு ஜெனரல் நாலேஜ்? நிஜமாலே சூப்பரா. உன்னெல்லாம் ஐயோ